எப்ப சிஎஸ்கே எப்படி ஆயிடுச்சு? வேர்ல்டு கப்ல சூற ஃபார்ம்ல இருப்பீங்க போல. அதே ஃபார்ம்ல சிஎஸ்கேக்கு காட்டுங்கப்பா. நேத்தன் எலிஸ்னா ஃபர்ஸ்ட் சூற ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரு. என்ன மாதிரி பிளேயரு. என்னதான் ஆஸ்திரேலியா வெளியே போனாலும் தலைவன் போடுற பவுலிங்க்கு நான் பெரிய ஃபேனுப்பா. அந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்கான் இந்த வேர்ல்டு கப்ல. என்னதான் லீக் ஸ்டேஜோட எலிமினேட் ஆனாலுமே இவனோட பவுலிங் பக்காவா இருந்துட்டு பக்காவா நெயில் பண்ணி போட்டிருந்தான் இந்த வேர்ல்டு கப் சீசன்ல. அடுத்தது அகில் ஹுசைன். எதை அகில் ஹுசைனான்னு பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சி என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் மட்டும்தான் ஆடுவானுங்க நினைச்சிட்டு இருந்தவங்களாம் பவுலிங்கும் பக்காவா போடுவான்னு பார்க்க வச்ச ஒரு ஆள் தான் இந்த ஆளு. வெயிட்டா பவுலிங் போட்டு காட்டியிருக்கான் இந்த வேர்ல்டு கப்ல. சும்மாவா சொல்லணும், ரிலீஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இதே மாதிரி சம்பவத்தை சிஎஸ்கேக்கு மட்டும் காட்டிடு, கண்டிப்பா கப்பை தூக்கிடுவோம். அடுத்தது ஆறுச்சாமி. டீம்ல மத்தவன் மோசமா ஆனாலும் தலைவன் நின்று நிதானமாவது ஆடி டீமை கரை செய்கிற அளவுக்கு அது உஷாராயிட்டான். என்னோட தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா ஆக போகுதுங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தலைவன் சுத்தல பால்லாம் வெளியே போய் தான் உழுகுது. ஃபார்ம்ல இருக்கான், பிரிக்க போறான்னு எனக்கு தோணுது இந்த ஐபிஎல் சீசன்ல. முக்கியமா நம்ம மிடில் ஆர்டர் இந்த சீசன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிறது என்னோட ஒரு கணிப்பா இருக்கு. ஆர்ச்சமே இந்த சீசன்ல பிடிக்கவே முடியாது. அடுத்தது இவனை பத்தி பேசும்போது அவனை பத்தி பேசக்கூடாதா? அடுத்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டிவால்டு பிரேவிஸ். பிரேவிஸை பத்தி சொல்லவே தேவையில்ல. சவுத் ஆப்பிரிக்கா மிடில் ஆர்டர்ல போட்டு பொழக்கிறது எப்படிங்கிறதே இந்த வேர்ல்டு கப்லயே காட்டிட்டான். முக்கியமா நோ லுக் சிக்ஸ்ல, அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சிக்ஸ்ல இதெல்லாம் பக்காவா ட்ரெயின் ஆகி வந்திருக்கான் பையன். கண்டிப்பா நீ சிஎஸ்கே வந்தானா அடிக்கணும்ப்பா. விளையாட்டே இல்ல. மிடில் ஆர்டர் இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா முக்கியமா சூப்பர் 8 குவாலிஃபை ஆனதுக்கு இவன் ஒரு காரணம். வெயிட்டா ஆடுறான். இதே மாதிரி ஐபிஎல் காமிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சிஎஸ்கே ரசிகனுக்கு.